நண்பர்களுக்கு வணக்கம். செடிகளுக்கு நேரம் தவறாமல் காலம் தவறாமல் பராமரிப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் செடிகளுக்கு வேண்டிய உரங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நாம் எதிர்பார்த்த பலனை செடிகள் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த காய்கறி கழிவுகளை அப்படியே போட்டு கம்போஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், முறத்தில் ஒரு 4-5 முறத்துலையும் சாக்குலையும் நான் இந்த கிச்சன் வேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஒரு 15 நாள் வீட்டில் ஏற்பட்ட கழிவுகளை எல்லாம் அப்படியே மாடியில் சுக்கா வெயிலில் போட்டு காய வச்சுருக்கேன். இந்த காஞ்ச கழிவுகளில் இருந்துட்டு கம்போஸ்ட் பண்ணுனா சீக்கிரமாக நமக்கு ஆகும். அதோடு கூட நமக்கு இட வசதியும் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த நீர் கசிவுகள்லாம் இல்லாமல். இப்போ நம்ம வெயில் காலம் வந்துட்டதுனால உரங்கள் நாம் தவறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் செடிகளுக்கு. ஏன்னா ஒரு நாள் தண்ணி ஊற்றலை அப்படின்னு சொன்னாலே இந்த செடிகள்லாம் அப்படியே சோர்ந்து போகுது பாருங்கள். என்ன தான் நம்ம பஞ்சகவியாலாம் கொடுத்தாலுமே கூட, இங்கே பாருங்கள், மஞ்சளாக உட்காந்துருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி இந்த ஒரு 3 மாதத்துக்கு காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் அவங்க முகம் கோணாமல் முகம் சுழிக்காமல் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நாம் செய்யணும், பராமரிப்பு பண்ணணும். அதனால தான் இந்த காய வச்சு நம்ம கிச்சன் வேஸ்ட்டை போட்டோன்னா சீக்கிரமாக மக்கிறோம். அதனால் நமக்கு தடங்கள் இல்லாமல் உரத்துக்கு ஏற்பாடாகிடும். அதனால தான் இப்போ நாம் இதை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ அதுன்னு குப்பை, அதாவது கிச்சன் வேஸ்ட்டு சரியாயிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், புளிச்ச மோர் எடுத்து வச்சுருக்கு. இங்கே இந்த இதில் மண் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் படிப்படியாக போட்டு நாம் இந்த கம்போஸ்ட்டு ஏற்பாடு பண்ணலாம். இந்த கம்போஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் டப்பா இதை எடுத்துருக்குறோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இதை தூக்கி போட வேண்டாம், நமக்கு இதை கம்போஸ்ட் போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இதிலே ஹோல் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அடியிலையும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம், அதனால் இதை ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ இதில் முதல் கட்டமாக நாம் மண் போட்டுக்கலாம். நல்லா அடியில் மண் போட்டுக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, மண் போட்டுக்கிட்டோங்க. அடியில் மண் போட்டுக்கிட்டு இது பாருங்கள், இது உரிச்ச கடலை தோலும் வெங்காயத்தோலும் இதை முதல்ல நாம் கொட்டிக்குவோம். இதை ஏன் முதல்ல கொட்டுறோன்னா, கடலை தோல் மக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதனால் இதை அடியில் போட்டுக்கிட்டோம். அடியில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். லேசாக மண்ணை தூணா போகிறோம். மண்ணை தூவியாச்சு. கொஞ்சம் அதுக்கு மேலே புளிச்ச மோரை தெளிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், மொச்சக்காய் தோல், வெங்காயத்தோல், கடலைத்தோல் அதையும் போட்டுக்கலாம். லேயர் பை லேயராக போட்டோம்னா ஈஸியாக மக்கிறோம். மண் போட்டுக்கலாம். மோர், அடுத்து இங்கே பாருங்கள், நூல்கோல் அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த நூல்கோல் அறுவடை பண்ணிவிட்டு அதனுடைய இலைகள், இந்த நூல்கோல் இலையெல்லாம் கூட கீரை மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் கேட்டேன், நம்ம இந்த நூல்கோல் கீரையை சாப்பிடுவோமான்னு. யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். சரி, நீங்கள் வேண்டான்னா போங்க, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கம்போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த நூல்கோல் இலை, இந்த பாருங்கள், ரோஸு சாமிக்கு வச்ச பிறகு
அடுத்து இதில் பார்த்திங்கன்னாக்கா மாதுளம்பழத்தோல். இந்த மாதுளம்பழத்தோலெல்லாம் நமக்கு தெரியும். பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அந்த பழத்தோள்களில் இருக்குது. அதனால் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ மாதுளம்பழத்தோலையும் நம்ம இதில் போட்டுட்டோம். இதில் போட்டுட்டு மண் போட்டுக்கலாம். அதையும் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு, அப்படியே நல்லா காஞ்சிருக்கு. மோர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஒரு வாரத்தில் மக்கி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், பூக்கள், காய வச்ச பூக்கள், சாமிக்கு போட்ட பூக்கள் எல்லாமே இதில் இருக்குது. அதோட கூட கிச்சன் வேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்குது. மண் போட்டுக்கலாம். மோர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அப்படியே படிப்படியாக அப்படி செஞ்சோன்னா தான் இந்த மோரில், புளிச்ச மோரில் நுண்ணுயிரிகள் இருக்கிறதுனால அது இந்த நம்ம வேஸ்ட்டை, கிச்சன் வேஸ்ட்டை மக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் மக்கி போக செய்யும். இந்த வேஸ்ட்டில் இருக்கிற கார்பனையெல்லாம் அது ஸ்ப்ளிட் பண்ணி அந்த நுண்ணுயிரிகள் தனக்கு உணவாக சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நமக்கு இந்த பொருள் நல்லா மக்கி போகுது. அடுத்து இங்கே பாருங்கள், கடைசியாக ஒரு சாக்கில் ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. இதை ஒத்தகையால் எப்படி தூக்குறதுன்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். இந்த புள்ள குட்டிங்கெல்லாம் ஹோம்ஒர்க் செய்யணும்னு ஓடி போயிடுச்சுங்க. யாராவது உதவி பண்ணலாம்ல எனக்கு. இது பாருங்கள், இந்த சாக்கை வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு மெதுவாக கொட்டிட்டு மேலே எடுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கொட்டிட்டோங்க. கொட்டிட்டு நல்லா அமுக்கி விடலாம். பாருங்கள், பக்கெட் ரொம்ப அளவுக்கு நமக்கு குப்பை வந்துருச்சுங்க. இந்த கிச்சன் வேஸ்ட்டு, கம்போஸ்ட்டு, தேங்காய் நார் கொண்டு எல்லாம். இது பாருங்கள், பிளாஸ்டிக் கூட இருக்குது. இது வேண்டாம், தூக்கி போட்டுருவோம். அது மக்காது. இதே இப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மண்ணெல்லாம் இதில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா இந்த குப்பைகள் தெரியாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா மூடியாச்சு பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற மோரையும் கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றி விட்றலாங்க. இல்லை, கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றி விட்டுட்டோம். இது நல்லா மக்கிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் கிச்சன் வேஸ்ட்டு, ட்ரை கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்டிங் போட்டு வச்சுருக்கோம். இதை மூடி போட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சுருவோம். மூடியாச்சுங்க. இதை தூக்கி ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம். இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் தயாரிப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோங்க. 15 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கண்டெய்னரில், இந்த பக்கெட்டில், பெயிண்ட் பக்கெட்டில் போட்டதை அதோட முடிவை இப்போ நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 3 கண்டெய்னர் மூடி வச்சுருக்கோம். 3மே கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் தான். வெவ்வேறு காலகட்டங்களில் போட்டது. எல்லாமே நிழலில் தான் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதை இப்போ ஒவ்வொன்றா திறந்துக்குவோம். இது பாருங்க, இதுதாங்க முதல்ல. இந்த வேஸ்ட்டு இது போட்டு நமக்கு 2 மாதம் ஆச்சு. இதில் தோட்டத்து கழிவுகள் அதையும் போட்டு வச்சுருக்கோம். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டோட தோட்டத்து கழிவுகள், இந்த கரும்பு சக்கையெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இது மட்டும் மக்கலை. ஆனால் உள்ள போட்டிருக்க காய்கறிகள் எல்லாமே நல்லா மக்கிருச்சு. இங்கே பாருங்க, எவ்வளோ நல்லா மக்கி நல்லா உரமா மாறிடுச்சு. அதுலேயே செடியும் முளைக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. இது போட்டு 2 மாதம் ஆச்சு. இந்த கரும்பு தொகைகள், வாழை நாரெல்லாம் படிப்படியாக மக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதை இந்த ஸ்டேஜில் கூட எடுத்து ஜலிச்சுட்டு நாம் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு உரமாக போடலாம், இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை. இது பாருங்க, இது போட்டு 1 மாதம் ஆச்சு. இதில் நாம் காய்கறி கழிவுகளை மட்டும்தான் போட்டோம்.
வேறு எதையும் போடலை. எவ்வளோ நல்லா மக்கி வந்துருச்சு பாருங்க. எப்படி உரமாக கம்ப்ளீட்டாக உரமாகிருச்சு. இதை வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு போடலாம். அல்லது இதை வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா? ஓரளவுக்கு குச்சி குச்சியாக இருக்குது. மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஆனால் இப்போ வந்து மண்புழு உரம் தயாரிக்க முடியாது. இப்படி கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு ஓரளவு மக்குனதுலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறத 2-3 தடவை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ ஏன் மண்புழு உரம் தயாரிக்க முடியாது அப்படின்னா, இப்போ வெயில் காலம். அந்த மண்புழு சூடில் அவ்வளவா வராது. நல்ல ஈரப்பதமும் குளிர்ச்சியும் இருக்கிற காலகட்டத்தில் தான் மண்புழு நல்லா வளரும். இது வரைக்கும் போட்ட மண்புழுவில் கடைசியில் போட்டதெல்லாம் எங்கள் வீட்டில் பெருச்சாளி தோண்டி விட்டுருச்சு. அதனால இப்போதைக்கு இதை நாம் வந்து தோட்டத்துக்கு போடலாம். ஒரு கைப்பிடி போட்டு விடலாம். அல்லது மண் கலவையோட இதை போட்டு கலந்து இப்போ வைக்க போகிற செடிகளை அந்த மண் கலவையில் வச்சிடலாம். உரம் இது பாருங்க. இது எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்க. இதுதான் நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டது. 15 நாள் தான் ஆச்சு. 15 நாள்ல எப்படி நல்லா மக்கிருச்சு. அதோட பொல பொலன்னு ட்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது ரெண்டும் ஈரமாக இருக்கு, பார்த்தாலே தெரியும். இது பாருங்க எப்படி ட்ரை ஆகிட்டு இருக்கு. காரணம் உங்களுக்கு நான் போடும் பொழுதே சொன்னேன், எல்லா கிச்சன் வேஸ்ட்டையும் காய வச்சு போடுறேன் அப்படின்ட்டு. அதனால 15 நாள்ல இப்படி மக்கிருச்சு. இப்போ இதையும் நாம் உரமாக போடலாம். அல்லது இதை வந்து மண்ணில் கலக்காம நேரடியாகவே 2 க்ரோ பேக்கில் கொட்டி ஒவ்வொரு க்ரோ பேக்லையும் செடி வச்சு விட்றலாம். வேற எந்த மண்ணும் சேர்க்க வேண்டியதில்லை, உரமும் சேர்க்க வேண்டியதில்லை. தேவைன்னா நம்ம வந்து உயிரி உரங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, 15 நாள்ல எவ்வளவு அருமையா மக்கி வந்துருச்சுன்னு பாருங்க. ஆக இந்த 3 விதங்கள்லையும் நமக்கு எந்த விதம் சரிப்படுமோ அந்த முறையில் கிச்சன் வேஸ்ட்டை நாம் வேஸ்ட் பண்ணாமல் உரமாக தயாரித்து உரங்களாகவே ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். அல்லது மண்புழு உரம் தயாரிக்கலாம். அல்லது அதிலேயே க்ரோ பேக்கில் கொட்டி செடி வளர்க்கலாங்க. ஆகவே கிச்சன் வேஸ்ட்டுங்கிறது கருப்பு தங்கங்கிறது சும்மா இல்லை, அது 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி நாம் வீட்டில் ஏற்படுற கழிவுகளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணி நல்லபடியாக தோட்டம் வளர்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கேயுமே ஒரு கடந்த 1 வருஷமாக தான் நாங்கள் இந்த சேனல் வச்சுருக்கோம். ஆனால் 2 வருஷமாக தோட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் இதுவரை தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப 2 மூட்டை மண்புழு உரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த உரமுமே வெளியில் வாங்குறதில்ல. எல்லாமே நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். ஆகவே மாடி தோட்டம் வைக்கிறதுங்கிறது செலவு வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. செலவெல்லாம் எதுவுமே வராது. நாம் கொஞ்சம் உழைப்பை போட்டோம் அப்படின்னா நாமளும் நல்லபடியாக தோட்டம் வளர்த்து செடி கொடிகளை வளர்த்து காய்கறிகளை அறுவடை பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.